Hi friends, welcome to GD Law Studies. உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் வந்து அஃபிலியேட்ல 5 இயர்ஸ் BA LLB க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 7.5 ரிசர்வேஷனில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் வருவீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான கட் ஆஃப் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10/6/2025 நேற்றே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து கட் ஆஃப், அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ முடிக்கணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு கொடுக்குறாங்கன்றதையும் நீங்கள் எப்போ போய் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 96% வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 93.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 92.50 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 93.50 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. SCO கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 93.250 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து 37/2008 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. SCA கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93.750 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 93 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ 96 அபோவ் இருக்கீங்கன்ற பட்சத்தில் 100 வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93.250 இருந்து இதுக்கு மேலே வர எல்லா கட் ஆஃபுமே வந்து 7.5 ரிசர்வேஷன் கீழே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த கட் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக வந்து மெயில் வந்து வரும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு மெயில் வரலன்னா இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு பாருங்க. வந்த பிறகு உங்களுக்கு மெயில் வந்துடுச்சுன்னா மெயிலில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் தான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது 11/6/2025 இன்னைக்கிலிருந்து 13/6/2025 இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான ப்ரொசீஜர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இதையுமே வந்து ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. 18/6/2025 அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிறகு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு 23/6/2025 25/6/2025 இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுடணும். இதில் வந்துட்டு நோட்டுன்னு கொடுத்துறாங்க. த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இஸ் ஜெனரேட்டட் பேஸ்ட் ஆன் த டேட் கிவன் பை த கேண்டிடேட் எனி டேட்டா கிவன் பை த கேண்டிடேட் ஃபவுண்டட் டு அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஃபால்ட்டாக எது இன்கரெக்டாக எதனா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் இன்ஃபர்மேஷன் பெர்டைனிங் டு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஷால் பி கம்யூனிகேட்டட் தோ இமெயில் அண்ட் மெயில் பை SMS. அதாவது யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாகவோ SMS மூலியமாகவோ கண்டிப்பாக வந்து தெரிவிப்பாங்க. ஸோ உங்களுடைய மெயிலை பாருங்கள், மெசேஜ் எதனா வந்திருக்கான்னு பாருங்கள். செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மெயில் வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு மெயில் வரலன்னா இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்களா, இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கீங்களா, இல்லை இந்த கட் ஆஃபில் இருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கங்க. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.